ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடக்க போகிற தேர்ட் T20 மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபைனல் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிருந்தது. ஸோ லாஸ்ட் மேட்சோட ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மேட்ச் வந்து இங்கிலாந்து வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஈஸியாக இங்கிலாந்து வந்து விடமாட்டாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 194 சேஸு லியாம் லிவிங்ஸ்டன் சிங்கிள் ஹேண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜேக்கப் பெத்தேல் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு ஸோ அந்த மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுத்துருந்தாரு அப்படிங்கிறத லாஸ்ட் நைட் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஒரு எக்ஸைட்டான கான்டெஸ்ட் வந்து போயிருந்தது. இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த டீமுக்கு வின்னிங் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா லாஸ்ட் மேட்ச் வந்து சம் சேஞ்சஸ் பண்ணாங்க. அது அவங்க பவுலிங்கில் பேக் ஃபயர் ஆச்சு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஓரளவுக்கு பேலன்ஸான டீமாக வருவாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ குறிப்பாக மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ், செகண்ட் இன்னிங்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணி ரெண்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸோட ஸ்மால் லீக் டீம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட் பின் பண்ணி வச்சிருக்கோம். மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. போகலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 15 செப்டம்பர் இந்தியன் டைம் படி பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 7 மணிக்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 6:30க்கு லைன் அப் வந்துடும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. லாஸ்ட் 2 மேட்சஸ் மாதிரி 10:30 கிடையாது. ஸோ 6:30க்கு லைன் அப் வந்து வந்துடும். நோட் பண்ணிக்கோங்க. வெனியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்ட் ட்ராஃபர்ட் மான்செஸ்டரில். இந்த கிரவுண்டை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ நல்ல பேட்டிங் ட்ராக்கு. ஸோ அதை பற்றி நம்ம கீழே பார்க்கலாம். ஹெட்கேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 26 முறை ரெண்டு டீமும் T20யில் மோதிருக்காங்க. ஈச் மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஈக்குவலாக 12 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்சஸ் வந்து நோ ரிசல்ட்டில் முடிஞ்சிருக்கு. பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருக்கும். பவுலர்ஸ்க்கு கம்பேர் பண்ணல பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாஸை வின் பண்ணுற டீம் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணி கொஞ்சம் ஹை ஸ்கோர் போட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு ரிஸ்க் இருக்கும் செகண்ட் பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ட்ரெடிஷ்னலி இந்த கிரவுண்டு சேஸ் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் கொஞ்சம் கம்மியான ரன்ஸ் தான் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ரீசெண்ட் டேஸில் நடந்த டொமஸ்டிக் மேட்சஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த மேட்ச்க்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. T20 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 9 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 3 பேட்டிங் ஃபஸ்ட்டு 6 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. 168 பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோர். நல்ல ஸ்கோர் 170 கிட்ட வந்தது அப்படின்னாலே ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் இங்கிலாந்து 198 for 4. ஸோ லோ ஸ்கோர் நியூசிலாந்து 103க்கு வந்து ஆல் அவுட் வந்து இந்த கிரவுண்டில் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னில் 180 கீழே 2 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 150லேருந்து 169க்குள்ள 3 முறை ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 190க்கு மேலே தான் 4 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 170 to 189 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர்ஸ் எதுவும் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 190+ வந்து லாஸ்ட் மேட்ச் மாதிரி இந்த மேட்ச்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 3 மேட்சஸில் ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் 198 அடிக்கிறாங்க. செகண்ட் பேட் பண்ண நியூசிலாந்து பார்த்திங்க அப்படின்னா 103 கால் அவுட் ஆயிருக்காங்க. செகண்ட் மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் 154 அடிக்கிறாங்க. செகண்ட் பேட் பண்ண இங்கிலாந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக 155 சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 185 பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து தேர்ட் மேட்ச்சில் ஸ்கோர் பண்ணுறாங்க. 8 விக்கெட் போகுது. செகண்ட் பேட் பண்ண பாகிஸ்தான் அந்த கம்ஃபர்டபுளாக பார்த்திங்க அப்படின்னா 190 for 4 அப்படின்னு சொல்லி சேஸ் பண்ணி மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 2020ல் நடந்த மேட்சஸ். ஸோ இது ஒன்று தான் பார்த்திங்க அப்படின்னா 2023ல் நடந்த மேட்ச் அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக போகலை. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் 4, 6, 8 அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10, 7, 4 அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 மேட்சஸில் மொத்தமாக பேஸ் போலர்ஸ்க்கு 16 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் போலர்ஸ்க்கு வெறும் 4 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. 12 விக்கெட். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போலர்ஸ் கூட கம்பேர் பண்ணல செகண்ட் இன்னிங்ஸ் போலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருக்காங்க பேஸ் போலர்ஸ் லாஸ்ட் 3 மேட்சஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. பேஸ் போலர்ஸோட டைப்பில் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் 11 விக்கெட்ஸும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் 5 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு மொத்தமாக 20 விக்கெட்ஸ் இந்த கிரவுண்டு கிடச்சிருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் ஸ்பின்னர்ஸ் தான் அதிக விக்கெட் கம்பேரிட்டிவ்லி பேஸ் போலர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 9, செகண்ட் இன்னிங்ஸில் 11 அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸோட டைப் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கல ஆஃப் பிரேக் போலர்ஸ்க்கு 6 விக்கெட்டும் லெக் பிரேக் போலர்ஸ்க்கு 11 விக்கெட்டும். சைனா மேனுக்கு பெருசாக விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல லாஸ்ட் 3 மேட்சஸில். பட் இந்த கிரவுண்டோட பெஸ்ட் விக்கெட்ஸில் குல்தீப் யாதவ் தான் பார்த்தீங்க அப்படின்னா 5 விக்கெட் எடுத்து இருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸோ இதில் குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், லெக் பிரேக் பவுலர்ஸ் வந்து 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுலேயும் இந்த கிரவுண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடில் ரசீது. ஸோ இந்த கிரவுண்டில் மொத்தமாகவே வந்து விழுந்த 11 விக்கெட்டில் 8 விக்கெட் வந்து அவர் தான் எடுத்திருக்கார். லாஸ்ட் 3 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் நல்ல போலிங் ஃபிகர்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. எஸ்பெஷலி ஃபஸ்ட் போலிங்னாலும் சரி, செகண்ட் போலிங்னாலும் சரி நல்லா போல் பண்ணியிருக்காரு. செகண்ட் போலிங் இன்கேஸ் இங்கிலாந்து வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் 2 மேட்சஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா தான் ஃபஸ்ட் பேட் வந்திருக்காங்க. ஸோ நம்ம அடில் ரசீதை கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் வரல. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் செகண்ட் போல் பண்ணுறாங்க இங்கிலாந்து அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட்டாக உங்கள் டீமில் அடில் ரசீத் பிக் பண்ணி சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதை பற்றி கீழே டீட்டெயிலாக பேசலாம். இப்போ பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து சைடு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா ப்ரோ அப்படின்னா, ஆர்ச்சர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. டாப் பிளேக்கு பதிலாக பிரைடன் கர்ஸே இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸ்டே பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஆர்ச்சருக்கும் டிராவிஸ் ஹெட்டுக்கும் இடையே ஒரு பேட்டில் இருக்கும். ஸோ ஆர்ச்சர் பார்த்திங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டை தூக்குவார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் ஆர்ச்சருக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ஜுரி, ரெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அவருக்கு பதிலாக பிரைடன் கர்ஸ்னு அவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக வந்த பிளேயர் டிராவிஸ் ஹெட்டை பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் வந்து எடுத்திருந்தார் லாஸ்ட் மேட்ச்சில். ஃப்ளாப் தான் டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து ஃப்ளாப் தான் இருந்தார், நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மேட்ச்சு டாப் பிளேக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் உள்ள வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி பிரைடன் கர்ஸ் வந்து 11th ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மற்றபடி இந்த 11ல் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஜோர்டன் காக்ஸ் வந்து 2 மேட்ச் அடிக்கல ப்ரோ, அவர் ஏதாவது மாற்றுவாங்களான்னு கேட்டால் நான் மாற்ற மாட்டாங்க. ஏன்னா டான் மவுஸ்லின்னு சொல்லி ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அவர் கூட கம்பேர் பண்ணல ஜோர்டன் காக்ஸ்க்கு நல்லா இருந்திருக்க ரீசன் காண்டி 3வது ஒரு வாய்ப்பு கொடுக்காங்க. பட் இன்ஸ்விங்கருக்கு ரொம்ப 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 வீக்னஸாக இருக்கார் இங்கிலாந்து கிரிக்கெட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சர்ட்டு, வில் ஜாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜோர்டன் காக்ஸ், லியாம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தேல், சாம் கரன், ஓவர்டன், ஆர்ச்சர், அடில் ரசீது, ஷகிப் மஹமூது, லாஸ்ட்டாக பிரைடன் காஸ் ஆர் ரீஸ் டாப்லே. இந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தர் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆர்ச்சர் டெஃபினட்டாக 11ல் வரார் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் ஃபுல் ஓவர்ஸ் போடக்கூடிய போலர்ஸில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்தார் அப்படின்னா அவர் போடுவார். ஸோ பிரைடன் காஸ் இருந்தாலும் அவரும் போல் பண்ணுவார். டாப்பில் இருந்தால் 2 ஓவர்ஸ் வரைக்கும் தான் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஈஸியாக ரீஸ் டாப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பவுண்டரியில் ஹிட் பண்ணுறாங்க. ரொம்ப டார்கெட் பண்ணி ரீசன் காண்டி கொஞ்சம் டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இன்கேஸ் டாப்லேயே ப்ளே பண்ணால் செகண்ட் போலிங் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷகிப் முகமது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணலாம். அடில் ரசீத் டெஃபினட்டாக அவரோட ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரிய வருது. சாம் கரன் 2லேருந்து 3 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணலாம். லியாம் லிவிங்ஸ்டன் டெஃபினட்டாக இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் இந்த சீரீஸில் மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்குறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 37 ரன் 3 விக்கெட்டு, செகண்ட் மேட்ச் 87 ரன் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச் அவர்கிட்ட வந்து பெருசாக நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மறக்காதீங்க, இவரும் ஒரு லெக் ஸ்பின் பவுலர் தான். 11 விக்கெட் வந்து இந்த கிரவுண்டில் லெக் பிரேக் பவுலர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதில் ஒரு விக்கெட் இவர் எடுத்த விக்கெட் தான். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன் வந்து ரொம்பவே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஸோ இப்போ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட்டு, வில் ஜாக்ஸு லாஸ்ட் 2 மேட்சஸாக வில் ஜாக்ஸு ஒரே இடத்துல ஒரே பாலில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆயிருக்காரு. டீப் ஸ்கொயர் லெக்கில் உடம்புல பாலை போட்டு டீப் ஸ்கொயர் லெக்கில் ஃபீல்டில் விட்டுறாங்க. ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா கேட்ச் கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்கேஸ் இந்த மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா வில் ஜாக்ஸ்ட்டை ஒரு வீசி அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். சேஸ் பண்ணுறாங்க மீண்டும் இங்கிலாந்து அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஃபில் சால்ட்டு போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். கேப்டன் ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்குது. ரீசன் காட்டி பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் பிளேயரும் கூட. பர்டிகுலர்லி ஃபிலிப் சால்ட்டை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பேட்டிங்கில் ஒரு விசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஜோர்டன் காக்ஸ் பிக் பண்ணலாமா ப்ரோ, இன்ஸ்விங்கருக்கு வந்து ரொம்ப வீக்காக இருக்காரு அப்படின்னா ஆர்ச்சரும் ப்ளே பண்ணுறாரு இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆர்ச்சரில் ஹேசல்வுட்டும் ப்ளே பண்ணுறாரு. அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரன் ஹார்டியும் ப்ளே பண்ணுறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். 2 போலர்ஸுமே இன்ஸ்விங்கர் நல்லா போல் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஹேசல்வுட் ப்ளே பண்ணலன்னா கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜோர்டன் காக்ஸை பிக் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு ஏர்லியராக ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா விக்கெட் எடுக்க மாட்டாங்க. ஸோ 6 ஓவருக்கு அப்புறம் வேணால் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஜோர்டன் காக்ஸ் பின்ன கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் ஆடுவார். ஸோ ரொட்டேஷன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட 11ல் இவர் இருக்க மாட்டார். இன்கேஸ் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணால் கூட ஃபஸ்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் உங்கள் டீமில் கிராண்ட் லீக்கில். நெக்ஸ்ட் லியாம் லிவிங்ஸ்டன் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். சிவிசி கிராண்ட் லீக்கில் கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க. இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான கேப்டனுக்கு இவர் எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். நல்ல டச்லையும் இருக்கார். அப்படிங்கிற ரீசன் காட்டி ஸ்ட்ரைட்டாகவே விட்ட ஒரு சிஆர்விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
நெக்ஸ்ட் ஜேக்கப் பெத்தேல் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரானரியான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் 24 பாலுக்கு 44 ரன் அப்படின்னு சொல்லி மிடில் இறங்கி ஸ்பின்னர்ஸை டாமினேட் பண்ணி ஆடிந்தார் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா ஆடம் ஜாம்பா விக்கெட் லெஸ்ஸாக போயிருந்தார். ஃபர்ஸ்ட் T20 அவரை போல்டு எடுத்தார். செகண்ட் T20 பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அகேன்ஸ்டாக 180 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு போயிட்டார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பெத்தேல் பவுலிங்கில் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட்டிங்கில் ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணால் கூட போத் இன்னிங்ஸுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு பிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேக்கப் பெத்தேல் வந்து தெரிய வராரு. ஸோ உங்கள் கிராண்ட் லீக்கில் மஸ்ட்டாக வந்து பெத்தேலை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் சாம் கரன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 மேட்சஸ் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. ஃபர்ஸ்ட் பவுலிங் மட்டும் சாம் கரனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா கொஞ்சம் நல்ல பவுலிங் ஃபிக்ஸஸ் வச்சிருந்தாலும் இந்த சீரீஸ் வந்து பெருசாக அவருக்கு போகலை, கொஞ்சம் ஆடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் மஸ்ட் பிளேயராக. ஸோ ஜேமி ஓவர்டன் பொறுத்த வரைக்கும் பவுலிங் கொடுக்க மாட்டேங்காங்க, பேட்டிங் மட்டும்தான், அதுவும் ரொம்ப லேட்டாக வராரு. இன்கேஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் 2 பக்கமும் மூவ் ஆகி ஸோ ரொம்ப க்ளோஸாக போச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஓவர்டனோட ஒரு 30 ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ சேசிங்கில் நீங்கள் வந்து ஓவர்டன் வந்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இங்கிலாந்து செகண்ட் பேட் பண்ணால் நீங்கள் ஓவர்டனை மஸ்ட் அவங்க டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ப்ளே பண்ணாலே நீங்கள் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடில் ரசீத் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். செகண்ட் பவுலிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷகீப் மஹமூத் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் T20 நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், செகண்ட் T20 விக்கெட்லெஸ்ஸாக போயிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு, அதுவும் ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் நீங்கள் மஸ்ட்டாக இவரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பவுலிங் அப்படின்னா ரீஸ்டாப்லேயே நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே பிக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பிரையன் காஸ் வராரு அப்படிங்கிற பட்சத்தில் பிரைடன் காஸை உங்கள் டீமில் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணி ஒரே மேட்ச்சில் வெறும் 5.75 எக்கனாமியில் ஒரு 2 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் இங்கிலாந்து டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் 1 பிளேஸ் லிஸ்ட்டில் 1, 2, 3. ஸோ அதுக்கு அடுத்தபடியே பார்த்திங்க அப்படின்னா ஆர்ச்சர், ஆடில் ரசீது. ஸோ பிரைடன் காஸ் வந்தார் அப்படின்னா அந்த இடத்துல பிரைடன் காஸ், அப்படி இல்லை அப்படின்னா டாப்லே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரிஸ்க்காக பிக் பண்ணிக்கலாம். செகண்ட் பவுலிங் டாப்ல இந்த மேட்ச் வந்து ட்ரீம் டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு சாம் கரண்ட்டை போங்க, இல்லை அப்படின்னா வில் ஜாக்ஸ்ட்டை போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் டீம் ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லெவன். டிராவிஸ் ஹெட் மேட்ச் ஆட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜாக் ஃப்ராசர் மெக்காருக்கு, ஜாஷ் இங்கிலீஷ், ஸோ மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், கேம் கிரீன், ஆரன் ஹார்டி, டிம் டேவிட், சீன் அப்பாட், கூப்பர் கனோலி, ஆடம் ஜாம்பா. இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட ஒரு பிளேயிங் லெவன் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஓவர்ஸில் ஆடம் ஜாம்பா, சீன் அப்பாட்டு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பிச்சு கொடுக்கக்கூடிய போலர்ஸ் தான் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து மேட்சாக ட்ரீம் டீமில் எப்படி கேப்டனாக வந்தார் அப்படிங்கிறத நீங்கள் லைவில் மேட்ச் பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அவர் எடுத்த 5 விக்கெட்டில் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் 2 விக்கெட் எடுத்தார். ஸோ 9 பாலுக்கு 1 ரன் அடித்தா வின் அப்படின்ற கீழே லிவிங்ஸ்டன் போல்ட் ஆகிட்டு போவார். ஸோ அதுக்கடுத்த பாலே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிரைடன் காஸ் தான் நினைக்கிறேன், சம்திங் டாப்பு மேலே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் ஆகிட்டு போயிருப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு 5th பவுலிங் ஆப்ஷனே இல்லாமல் போன ரீசன்காண்டி ஆஸ்திரேலியா லாஸ்ட் மேட்ச் வந்து லூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச் அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஸ்டோயினிஸ் இந்த சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக போகலை, பவுலிங் ப்ளஸ் பேட்டிங் ரெண்டுலேயுமே போகலை. கிரீன் ஓரளவுக்கு டீசெண்டாக விக்கெட் எடுத்தாலும் அவர் கொஞ்சம் பின்னாடி ஆடிட்டார். லிவிங்ஸ்டன் லாஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேடல் ஸ்வீப் ஷாட் வந்து ஆடிட்டார். ஸோ ஹார்டிக்கு 2 ஓவர் பார்த்தாங்க, 20 ரன்ஸ் கிட்ட கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபுல் 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் லிஸ்ட்டில் இந்த 2 பிளேஸ் மட்டும்தான் இருக்காங்க. மற்ற பவுலர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட், கேப்டன் டிராவிஸ் ஹெட்டோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதில் ஹசில்வுட் வந்து கூப்பர் கனோலியை ரிப்ளேஸ் பண்ணி உள்ளே வந்தார் அப்படின்னா மஸ்ட்டாக வந்து ஹசில்வுட் உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னா ஒரு விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ டாப்பில் ஹெட்டு, மேட்ச் ஆட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக ஃபேண்டசி வேல்யூ ஹெட்டு கூட கம்பேர் பண்ணியால் மேட்ச் ஆட்டுக்கு போயிட்டு, ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவர் எடுத்து 5 விக்கெட் அப்படி. ஸோ பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்க ரீசன்காண்டி மேட்ச் ஆட்டுக்கு போயிருக்கு. ஓப்பனிங் தான் மேட்ச் ஆட்டும் இறங்குறாரு. ஸோ ஃப்ராஸ் மெக்காருக்கு 1 தான் வராரு. ஹெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டீமோட கேப்டன், இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இன்கேஸ் ஆர்ச்சர் வராரு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ச்சர், பிரைடன் காஸ், ஷகீப் மஹமூத், ஸோ இந்த 3 பவுலர்ஸும் டீமில் இருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆர்ச்சர், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷகீப் மஹமூது, லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிரைடன் காஸ்ன்னு சொல்லி இந்த 3 ரைட் ஆம் பேஸ் பவுலர்ஸும் ஆப்போசிட்டில் இங்கிலாந்து டீமில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஹெட்டை ஸ்கிப் பண்ணலாம். இதில் ஒருத்தருக்கு பதிலாக யாருக்காவது பதிலாக டாப்லேயே தான் மீண்டும் இருக்காரு அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையாக வந்து ஹெட்டை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிவிசி ரிஸ்க்கு தான், என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கு தான். அந்த பர்டிகுலர் மேட்ச்க்குமே அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஆட். ஸோ மேட்ச் ஆட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பவுலிங்கில் வந்து 1 விக்கெட், ஏன்னா கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான பவுலர். அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்காண்டி அவர் பிக் பாஸ் லீக்கில் ப்ளே பண்ணல, மொத்தமாக
ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக வாங்கியிருக்காரு. பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் டீமோட கேப்டனாக இருந்து அடிலேட் ஷேக்கர்ஸ்க்கு நிறைய மேட்சஸ் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் பேட்டிங் லாஸ்ட் மேட்ச் வந்து அவர் சும்மாலாம் ஒன்று விக்கெட் எடுக்கல, இன்டெலிஜென்ட்டாக போல் பண்ணி நிறைய டாப் ஸ்பின் மாதிரிலாம் போல் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச்சில் விக்கெட் எடுத்திருந்தாரு. பிக் பண்ணிக்கலாம். ஃப்ரான்ஸ் மெக்கார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிளே வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவார். மிடில் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அடில் ரசீதை கொஞ்சம் தள்ளி ஆடி இருந்தார். ஒரு லிவிங்ஸ்டன் பாலில் 50 அடிச்சதுக்கப்புறம் டாப் எஜ்ஜில் அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஸோ இன்கேஸ் ஏர்லியராக ஹெட் அவுட் ஆயிடுவார் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் ஃப்ரான்ஸ் மெக்காருக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு விசி அளவுக்கு யோசிச்சு ட்ரை பண்ணது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏர்லி விக்கெட் போச்சு அப்படின்னா ஃப்ரான்ஸ் மெக்கார்க் பேட்டில் இருந்து ஒரு 35 ரன்ஸ்க்கும் மேலே வரும். ஸோ ஏர்லி விக்கெட் போகலை 8 ஓவர்ஸ் 7 ஓவர்ஸ் வரைக்கும் விக்கெட்லெஸ் ஆடிட்டாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னா ஃப்ரான்ஸ் மெக்கார்க் பேட்லேருந்து ஒரு 20 ரன்ஸ்குள்ளே வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நமக்கு 30+ தான் முக்கியம். ஸோ அந்த வகையில் பார்க்கல டாப்பில் விக்கெட்டாக மட்டும் ஃப்ரான்ஸ் மெக்கார்க்கை பிக் பண்ணி ஒரு விசி ஃபஸ்ட் பேட்டிங்கில் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜாஸ் இங்கிலீஷ் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 2 T20 மேட்ச்லேயுமே ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. ஸோ 61-41 அப்படிங்கிற பாயிண்ட்ஸோட. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நம்ம ட்ரை பண்ணாமல் ரிஸ்க்கு ஃபஸ்ட் பேட்டிங் மட்டும் ஜாஸ் இங்கிலீஷ் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுங்கள். சிவிசி ரிஸ்கான ஆப்ஷனாக தெரிய வருது. ஸ்டோயினிஸ், கேமரான் கிரீன், ஆரன் ஹார்டி இந்த 3 பிளேயர்ஸுமே அவங்களோட ரோல் வந்து சிமிலர் தான். இதில் ஸ்லைட்லி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோயினிஸ்ட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் அவரை கொஞ்சம் ஆடுறாங்க, ஈஸியாகவே ஆடுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. லிவிங்ஸ்டன் இந்த 3 பிளேயர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஈஸியாக ஆடி இருந்தார் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதில் குறிப்பாக ஆரன் ஹார்டிக்கு அந்த நியூ பால் வந்து பெருசாக செட் ஆகலை. ஹேட்ரிக் 6 பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிப் சால்ட் அடிச்சிருந்தாரு. ஸ்விங்கும் பெருசாக ஆகலை அந்த பர்டிகுலர் ரவுண்டில். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆரன் ஹார்டி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. பேட்டிங்கில் மேலே ப்ரொமோட் பண்ணுவாங்களா? ஏன்னா ஒரு 20 ரன்ஸ் கிட்ட லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸ்டோயினிஸை கொஞ்சம் ஃபினிஷராக பின்னாடி கொண்டு போயிட்டு ஸோ ஆரன் ஹார்டியை கொஞ்சம் மேலே ஆட வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா ஸ்மால் லீக்குக்கு நீங்கள் ஆரன் ஹார்டியை மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக் ரிஸ்கியான ஒரு விசி பிக்காக ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணல தெரிய வராங்க அப்படிங்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஸ்டோயினிஸ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 3 ஓவர்ஸ் போல் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு விக்கெட் வந்து எடுத்துருவார். ஸோ இந்த மேட்ச் விக்கெட்லெஸ்ஸாக போக மாட்டார், ஒரு விக்கெட் எடுத்துருவார். பேட்டிங்கில் 30+ ரன்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க லாஸ்ட் 2 மேட்சஸ் ட்ரீம் டீமில் வரல அப்படின்ட்டு. ஸோ கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் வைஸாக கேப்டன் வைஸ் கேப்டனில் கம்மியாக இருக்காரு. கிரீனுமே 44% டிக்ரீஸ் ஆயிருக்காரு. ஸோ கிரீன் 44%, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் 40% அப்படிங்கிற மாதிரி குறைஞ்சிருக்காங்க. இந்த 2 பிளேயர்ஸ்ல எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கக்கூடியது மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் தான். ஸோ ஸ்டோயினிஸை மஸ்ட்டாக பிக் பண்ணலாம். கிரீன் ரொட்டேஷன் பிக், கிரீன் ஆர் ஹார்டி பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிம் டேவிட். ஸோ டீமில் அதாவது ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஐபிஎலுக்கு முன்னாடி வேர்ல்டு T20 ஐபிஎலுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா டிம் டேவிட் எல்லா மேட்சுமே ட்ரீம் டீமில் வருவார். ஸோ எந்த இன்னிங்ஸாக இருக்கட்டும் அகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ்லாம் ஒரு சீரிஸ் நடந்தது. ஸோ ஆஸ்திரேலியாவில் வச்சு 3 மேட்சுமே பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வந்திருந்தார். ஸோ அந்தளவுக்கு டச்சில் இருந்தவர் இந்த பர்டிகுலர் சீரீஸில் ஸ்பின்னர்ஸை ஆட தெரியலை. ஸோ ஏர்லியராக பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்டை கொடுத்துட்டு போயிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரேராக செகண்ட் பேட்டிங் ட்ரை பண்ணுங்கள், மற்றபடி ஸ்கிப் பண்ணிக்கலாம். சீனா பாட்டு போத் இன்னிங்ஸுமே நல்ல பிக். ஏன்னா 2 விக்கெட்ஸ் 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்காரு. கன்சிஸ்டன்சி காட்டுறாரு. பேட்டிங்லேயுமே வந்தார்னா ஒரு குவிக் ஃபயரில் ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்குது. போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கூப்பர் கானலி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரு ப்ளே பண்ணார் அப்படின்னா ஆர்த்தடாக்ஸ்க்கு பெருசாக சப்போர்ட்னா இல்லை. ஒரு விக்கெட் வேணால் இவர் எடுக்கலாம். பெருசாக அதாவது மேட்ச் டேர்னிங் மூமெண்ட்லாம் கொடுப்பாரான்னு கேட்டால் கிடையாது. பட் இவருக்கு பதிலாக ஹசிலுட் வந்தார் அப்படின்னா அவர் ட்ரீம் டீம் கேப்டனாகவே ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு போலிங்கில் ஹசிலுட் சிவிசி கொடுக்கலாம். கனோலி ப்ளே பண்ண ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஆடம் சாம்பா பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக நல்ல பிக்கு. லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கும் பிச்சு நல்லா சப்போர்ட் பண்ணுது. போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆஸ்திரேலியா வந்துட்டு ஃபஸ்ட்டு பேட் பண்ணி ஒரு 200+ ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னா அப்போ ஒரு விசி அளவுக்கு நீங்கள் யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட் என்னை பொறுத்த வரைக்கும் இன் அண்ட் அவுட் தான். ஒரு குவிக் ஃபயர் 30 மட்டும் தான் நான் இவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இருந்தாலும் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். மேட்ச் ஷாட்டு ஸோ ஃப்ரான்ஸ் மெக்கார்க் ஆர் ஹெட் உங்களோட ஆப்ஷனாக தான் தெரிய வருது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோயினிஸ் பிக் பண்ணிக்கிடுவேன். ஆரன் ஹார்டி, அடுத்து பார்த்திங்கன்னா சீனா பாட்டு, ஆடம் ஜாம்பா. இதில் ஹசிலுட் வந்தார் அப்படின்னா ஹசிலுட்டை பிக் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சேம் 11ல் நான் மெக்கார் கிட்ட தான் போவேன் அப்படிங்கிறது என்னோட ஆப்ஷனாக இருக்குது. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் செலெக்ஷனில் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் லியாம் லிவிங்ஸ்டன், மேட்ச் ஷாட்டு, ஹெட் அப்படிங்கிற மாதிரி 3 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதில் ஸ்மால் லீக் பெஸ்ட்டு கேப்டன் லிவிங்ஸ்டன், பெஸ்ட்டு வைஸ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் ஷாட் அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக போல் பண்ண போகிறாரு. ஸோ மேட்ச் ஷாட்டை ஒரு விசி, லிவிங்ஸ்டன் ஒரு கேப்டன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டோயினிஸ், சால்ட்டு, மெக்காருக்கு, அடில் ரசீதுன்னு சொல்லி உங்களுக்கு 4 பிளேஸ் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன்.
இந்த 4 பிளேயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோயினிஸ் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணால் ஒரு சூப்பரான விசிக்கு ஒரு நல்ல பிளேயராக இருப்பார். சால்ட் செகண்ட் பேட் பண்ணையில் விசிஆர் கேப்டனுக்கு நல்ல பிக்கு. ஃப்ரான்ஸ் மெக்காருக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணையில் இயர்லி விக்கெட் போகிற மாதிரி டீம் மேக் பண்ணால் விசி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடில் ரசீது போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங்கில் மட்டும் நீங்கள் சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்க பேஸ் டீம் வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி ஃபிலிப் சால்ட் தான் விக்கெட் கீப்பர்ஸில் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ஹெட்டு பெத்தேல் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். ஸோ இதில் ஹெட்டு ஃப்ளாப் ஆவர் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃப்ரான்ஸ் மெக்கார் ட்ரை பண்ணிக்கலாம். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோயினிஸ், மேட் ஷாட்டு, லிவிங்ஸ்டன், ஆரன் ஹார்டி அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அடில் ரசீது, சீனபாட், ஆடம் ஜம்பா, பிரைடன் காஸ் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ரிஸ்காக எடுத்த பிக்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரன் ஹார்டி எடுத்து ஒரு கேப்டன் கொடுத்துருக்கோம். ஜேக்கப் பெத்தேல பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்காக வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ சிம்பிளாக அந்த 2 ரிஸ்க் ப்ளஸ் பிரைடன் கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்காக ஆரன் ஹார்டி டீம். வைஸ் கேப்டன் அதை விட ரிஸ்க்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அடில் ரசீத் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனல் டீமு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் ஸ்மால் லீக் டீம் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஆஃப்டர் லைனப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட் பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.